ஹாய், நான் இன்னைக்கு எல்லாரையும் பெர்லினில் முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். அதாவது பெர்லினில் மட்டும் இல்லை, ஜெர்மனிக்கே ஒரு முக்கியமான இடம் தான் இது. இதுதான் அந்த இடம், பெர்லின் வால். செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் ஜெர்மனி ரெண்டாக பிரிக்கப்பட்டது. கம்யூனிசத்தை பேஸ் பண்ணி ஈஸ்ட் ஜெர்மனியையும், டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி வெஸ்ட் ஜெர்மனியும் பிரிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் பெர்லின் வால் 1961 ஆண்டு கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஈஸ்ட்லேருந்து யாரும் வெஸ்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு கட்டியிருக்கிறாங்க. நாங்களும் கொஞ்சம் தொட்டு பார்ப்போமே. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வால். (1989) எல்லா ஜெர்மனி மக்களும் சேர்ந்து போராடி இந்த வாலை இடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த வாலில் மேலே வளைஞ்ச மாதிரி கட்டியிருக்கிறாங்க இல்லையா, ஒரு வளைஞ்ச ஷேப்பில். அது என்ன, மக்கள் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கும் போய்கிட்டு இருந்தாங்கல்ல கள்ளத்தனமாக, அவங்க லேசாக போயிட்டு வராத மாதிரிக்கு அதை கட்டியிருக்கிறாங்க. அதில் ஏறினா வழுகும்ல, அது மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த வாலுக்கு கீழே ஒரு மியூசியம் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதாவது இந்த வால் எப்படி கட்டுனாங்க, இந்த வால் வேர்ல்ட் வார் நேரம் எப்படியெல்லாம் இருந்துச்சுதுங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி வச்சுக்கிறாங்க. பாருங்கள், இதில் இந்த பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நான் காதில் வச்சா அந்த வேர்ல்ட் வார் நேரம் எப்படி பீரங்கி சத்தம் கேட்டுச்சுது, குண்டு சத்தம் கேட்டுச்சுது, சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி சத்தம் போட்டுக்கிட்டு போனாங்க எல்லாம் கேட்கும். இந்த வால் வந்து 155 கிலோமீட்டர், அதாவது 96.3 மைல் தூரத்தில் கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த 2 கோடு போகுது இல்லையா, அதுவும் அந்த டைமில் வாலாக இருந்தது தான். ஒரு இடித்து அதை ரோட்டுக்கு விட்டுக்கிறாங்க. இப்போ பெர்லின் வாலில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தூரத்தில் தான் இந்த செக் பாயிண்ட் சார்லிங்கிற இடம் இருக்குது. அதாவது அந்த டைமில் செக் பாயிண்ட்ஸ்களும் இருந்திருக்குது. மக்கள், ஃபாரினர்ஸ், யாராவது ஆர்மி ஃபோர்ஸஸ் யார் வந்திருந்தால் இந்த இடத்துல இருந்து அவங்க க்ராஸ் பண்ணலாம். பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னும் நினைவாக வச்சுக்கிறாங்க. அந்த பேரியர்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மூட்டை எல்லாம் வச்சு அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த லைட்டுங்க அதெல்லாம் ஞாபகமாக அப்படியே வச்சுக்கிறாங்க. வந்தவங்க எல்லாம் இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்காமல் போகிறாங்கல்ல. இந்த செக் பாயிண்ட் இருக்கிற ரோட் ஃபுல்லாகவே செக் பாயிண்ட் சாலின்னு தான் இருக்குது. ஃபுல்லாக மியூசியம், சுவேனியர் ஷாப்ஸ், கஃபேஸ் எல்லாம் கூட அந்த பேரில் தான் வச்சுக்கிறாங்க. ஜெர்மனிக்கு வாரவங்க கட்டாயமாக இந்த இடங்களை பார்க்காம போகாதீங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்க தான் இது. எங்கே பார்த்தாலும் செக் பாயிண்ட் சாலின்னு தான் போர்டு இருக்கும் இந்த ரோடு முழுக்க. ஓகே, நாங்கள் இந்த சுவேனியர் ஷாப்புக்கு போயிட்டு கொஞ்சம் பெர்லின் வாலை பற்றி ஏதாவது சுவேனியர்ஸ் எது இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்துக்கிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
இங்கே வந்தால் மறக்காமல் ஏதாவது ஒரு சுவேனியரை கொண்டு போயிருங்க. அப்போ தான் அந்த ஞாபகம் அப்படியே இருக்கும்.